8,000 மகாமுனிவர்களுக்கு, பிரபஞ்ச சக்திக்கு, பரிபூரணான்மாக்களுக்கு, பட்டினத்தார் திருவடிகளுக்கு, பட்டுக்கோட்டை அண்ணா உங்களை கூப்பிடலை, பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டையிலேருந்து யார் வந்திருக்கா? ஏக்கா ஏன்க்கா பொம்பளை அப்படி ஓடி வர? நீ மெல்ல வரலாமே, நான் தானே சந்தோஷமாக உன்னை கூப்பிட்ருக்கேன். வா, கீழே விழுந்து தான் என்னத்துக்காகும்? உன் மகன்கிட்ட எவன் பதில் சொல்லுவான்? பையன் மாவளை கால் விழுந்துட்டு வா. நீ பட்டுக்கோட்டையா? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் மகன் பல நாளாக வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்து கடன் பட்டு கண்ணீர் விட்டுட்டான். ஆனால் இப்போ உன் குடும்பம் கடன் பட்டு ஏதிலார்கள் எல்லாமே உங்களை குறை சொல்லக்கூடிய அளவுக்கு உன் குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. உன் மகனை நான் அருமையாக வெளிநாட்டுக்கு அனுப்பி அவனை சிறப்பாக நிலையாக இருக்கவும் வச்சு உன் கடனையும் தீர்த்து தந்துட்டா போதுங்களா? வேறு என்ன வேணும்? அதுக்கு இன்னொரு 40 நாள் கால அவகாசம் இருக்குது. கொண்டு வந்து கையெழுத்து போட வைக்க அதை நான் உனக்கு வாங்கி தரேன். இப்படி ஆமாம், பிடிச்சிக்கா, வெற்றி உண்டு. இந்தாங்க, இதை தூர வச்சுக்கோங்க. அடுத்த பைசில் காலில் வந்துட்டு வாப்பா, காலில் வந்துட்டு வா, பிறகு பார்ப்போம். அந்த சிங்கப்பூர்காரரை ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. வீரனார் என்னும் ஒரு சில தெய்வங்களும் கருப்பசாமியும் அங்கே இருக்காங்களா? இப்போ நீ பெற்ற பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை பற்றிய மன வருத்தமும் மனக்கோளாறும் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கும். இதற்கிடையில் உங்களுடைய பணங்கள் வேஸ்ட் ஆகி இடம் தகுந்தமான மனக்குழப்பமும் கடன்களும் உன் குடும்பத்தை வாட்டிக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. முடியுமா? வாப்பா. வேற என்னப்பா வேணும் உனக்கு? கடனை தீர்த்து தாரேன், பிள்ளைய சீர்திருத்தி தாரேன். இந்தா நான் கொடுக்குற பணம் லட்சமாக குவியும். சென்று வா. கருப்பசாமிக்கு திருவாரூர். கருப்பசாமிக்கு இந்த ஊர் தான் திருவாரூர் பக்கமாக திருவாரூர். ஒரு கேடு திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? வாமா, யாருக்கு திருமணம்? கால் வந்துட்டு வா. பூந்தோட்ட காவல்கார, அது யாரு? அப்ப நீங்க நின்னுங்க. மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால உடல் ஆரோக்கியத்தால் பாதிக்கப்பட்டு உன் குடும்பம் கொஞ்சம் வேதனை அடைந்தது. அதுக்கெல்லாம் காரணம் இயற்கையாக வந்துச்சா, வேறு எதுவும் மந்திரம் நடந்திருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் இருந்துச்சு. விவசாயம் சம்பந்தமான சில மனக்குழப்பமும் பிரச்சனைகளும் அதில் ஏற்பட்டதுனால மாந்திரிகம் நடந்தது என்பது தான் உண்மையாகும். அதனால் உன் குடும்பத்துக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் ஒன்று விளையாடி கொண்டு இருந்ததை இப்போ நிப்பாட்டி வச்சுருக்கு. அதில் உனக்கு குடும்பத்தில் இப்போ மங்களகரமான காரியம் நடக்கிறதுக்கு ஒரு வருஷ காலம் தடையாக இருக்குது. அதனால் உன் பிள்ளைக்கு கல்யாணத்தையும் நடத்தி கடன்களையும் தீர்த்து வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? ஒரு கேள்வி கேட்டுட்டான், அதை சேர்த்துருவோம், வெற்றியாக்கி தரேன். இந்த அப்படி ஜெயிச்சு இந்தாப்பா, நல்லா சிவராமன் கொடுங்க. என்ன வேணும்? கருப்பசாமி, பணம் தான் கிடைக்கும், வேலை தானாகவே வந்துடும். போ, கருப்பசாமிக்கு விபூதி வைக்க, மகாசக்தியாக இருக்கா. பூஜை நெத்திய பாரு, அருமையாக இருக்குது. அதே திருவாரூர் எல்லை பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தவங்க. பாப்பா, என்னையா பொம்பளை பிள்ளைங்க? கால் விட்டோம். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பிறந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருமை புகுந்த வீட்டில் கிடைக்கல. அங்கே இருக்கிறவங்க அவங்கள வேதனைப்படுத்தி
அவள் வாழ்க்கையை வந்து பிரிஞ்சு போகக்கூடிய சின்னாபின்னமான நிலையில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று வாழ்வை இழந்து போகணும், அப்படின்னா உயிரை இழக்கணுங்கிற நிலைமையில் அவள் உள்ள இப்போ ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அந்த நிலைகளிலிருந்து மாற்றி உன் பிள்ளைய செம்மையாக வாழ வச்சுருந்தா போதுமா? கால் விட்டுடலாம். என்ன போய் பொறு அடிச்சுடுவோம். கால் விட்டு வா. 3 1 2 3 3 பங்கு இருக்குது. அங்கே உள்ள சொத்தில் 3 பங்கு வைக்க வேண்டியிருக்கு. அதில் ஓம் மருமகன் உன் பிள்ளை சம்மந்தமான விஷயத்தில் அவங்களுக்கு வில்லங்கமான நிலை இருக்குது. அதை சமாதானமாக முடித்து வெற்றியாக்கி தரேன். அப்படி சந்தோஷமாக வா பக்கத்தில் தூரமாக இருக்காத கருப்புசாமி. காசு பணத்தோட கண்ணியமாக வாழ்ந்துட்டான். ஓ, அதே திருவாரூர் எல்லை என் தங்கச்சி மனத்தை திருத்திதான்னு கேட்டு வந்தவன் யாரப்பா? திருவாரூர். நீங்கள்லாம் திருவாரூர் தானே? பைத்தில் 1 சகோதரியுடைய மனதை பற்றி கேட்டு வந்தவன். ஊருக்கு கிளம்பிட்டியா? சரி, கரெக்ட், ஓகே. சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தவங்க வாப்பா. தம்பி என்ன வேணும்? ஒரு சொத்துங்கிறதுக்கு வந்து என்ன விஷயம்? நிறைய கடன் பட்டு வேலைக்கெல்லாம் போக முடியாம, அதுக்கும் சொத்துக்கும் என்ன தொடர்பு? அதான் அவனுக்கு பேச தெரிஞ்சுதா? கால் வந்துட்டுவாங்க. அதான் நீ ஏனையை கொண்டு உளர்வர் நினச்சி தான் நான் அமைதியாக உட்காந்தேன். கண்ண முடிக்கலாம். உச்சி கபாலத்தில் இருந்து முதுகெலும்பு சம்மந்தமான வலி வேதனை உன் உள்ளத்தில் இருக்கா? ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி நிலைமைகள் இருக்கிறது. அது பண்ணவா வேண்டாமாங்கிற வேதனையும் மனச்சங்கடமும் உன் உள்ளத்தில் இருக்குது. சவ்வில் பாதிப்பான்னு பார்த்தேன். எலும்புலேயே ஒரு சின்ன கீரல் நெரும்பி இருக்குது. ஸ்கேனில் பார்த்தீங்களா? கால் வந்துட்டு வா. அண்ணன்கிட்ட சொன்னால் விவரம் சரியாக போயிடும். மைனர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருக்கும். அதில் ஆபத்து வராது. அந்த பத்திரத்தை செம்மையாக பிடிச்சி உங்களுக்கு பங்கம் இல்லாமல் காப்பாற்றி தரேன். இருக்கிற கடனை தீர்த்து கண்ணியமாக வாழ வச்சு தரேன். இந்தா மகனே, நல்லா புண்ணியமாயிருமா? போயிட்டு வாங்க. திருப்பூர் 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 பக்கம். திருவாரூருக்கு மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? திருப்பூர்காரங்களை அப்போ என்ன செய்ய 10 நாளுக்கு இருக்க வைக்கட்டுமா? இருக்கட்டுமா? நமக்கு புண்ணியம் தானே. என்ன திருப்பூர் மகனின் வாழ்வை பற்றி கேட்டு வந்தவங்க. மகன் பையன் கால் வந்துட்டு வரலாம். நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கு? கோர்ட்டில் வழக்கு இருக்கானே அப்படின்னு சொல்லிருக்காங்க. வாங்கப்பா, மகனை கூப்பிடுங்க. வாடா செல்லக்குட்டி பேர. அன்று ஒரு நாள் ஆனந்த திருநாள், இன்று வருமாயேன் இந்த சுகமோ. என்ன வேண்டும் பிள்ளைகளுக்கு? சரி, கல்யாணம் ஆக மாட்டுக்கு. கருப்பசாமி என்ன நந்தீஸ்வரர் வரார? கண்ணை மூடுங்க. சிவன் கோயில் எங்கேயும் இருக்கா உங்கள் வீட்டு பக்கத்தில்? கொஞ்சம் கண்ணை மூடுங்க. பெருமானே, என்ன விஷயம்? அப்படியா? சரி, கால் வந்துட்டு வரலாம். என்ன லக்கணம் தம்பி? கடகராசிங்க. உங்களுக்கு ஜாதகம் கணித்தது தவறு. தம்பிக்கு ரிஷப லக்கணம். ரிஷபம் என்பது என்னது? வந்தது. இப்போ எனக்கு காட்சி கொடுத்தது என்னது? நந்தி. நந்தி என்பது எது? காளை. ரிஷப லக்கணத்து காரணம் மிதுன லக்கணம்னு கணிச்சிருக்கிறேன். சரியாக 37 நிமிடங்கள் தப்பாக அந்த ஜாதகம் கணிக்கப்பட்டது.
என்ன பிள்ளைகள் நீங்களெல்லாம்? ஜோசியர் நீங்கள் கொடுக்குற டயத்தை தான் அவர் குறிப்பார். எத்தனை மணிக்கு பிறந்தாங்க? 10:34. அப்படியா? 9:50க்கு ஆரம்பித்து 10:15 பிறந்திருக்கான். ரிஷபரக்கரத்தில் பிறந்திருக்கான் பையன். உங்களுக்கு சொன்னது வந்து 10:40க்கு சொன்னாங்க. கால் வந்துட்டுவாங்க. கார் வந்துருச்சா? வரலாம். ரிஷபரக்கரம் நந்தி பெருமானுடைய உலகத்தில் நந்தி வந்து எவ்வளோ பெரிய ஞானி தெரியுமா? திருமூலர் சொல்லுவார், நீ என்னடா படிச்சிருக்கிற? வெரி குட் வெரி குட். வெளிநாட்டுக்கு போனையா? போதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? நந்தி எழுந்தால் முந்தி இருக்கும் ஈசனை காண்பாய்னு சொன்னார். என்ன சொன்னாங்க? நந்தி எழுந்தால் முந்தி இருக்கும் ஈசனை காண்பாய். எல்லாரும் என்ன நினச்சிக்கிடுவீங்க? சிவபெருமானுக்கு முன்னால் நந்தி உட்கார்ந்துருக்கும், சிவபெருமானுடைய காட்சியை அது மறைக்குது, அதனால் அது எழுந்துருச்சுன்னா சிவனை நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். உண்மை அது இல்லை. நந்தி நம் கூட்டல் தீ. நம் கூட்டல் தீ அது என்னது? நம்முடைய ஆத்மா. அடங்கி கிடக்கிற குண்டலினி என்னும் சக்தி என்னும் ஆத்மா எழுந்து நின்றால் சிவமென்னும் பரமஞானத்தை நீ காண்பாய் என்பதுதான் அதனுடைய வாக்கு. அதனால்தான் நந்தி எழுந்தால் முந்தி இருக்கும் ஈசனை காண்பாய் என்று உரைத்தார்கள். அது மாதிரி நந்தீஸ்வரனுடைய ஞானத்தை நான் கேட்டேன். 3 பிரதோஷத்துக்கு அர்ச்சனை அபிஷேகம் செஞ்சிடணும். களத்திர தோஷம். களத்திர தோஷம்னா உன்னுடைய முன்னோர்களில் ஒரு மனைவிக்கு மேல் 2 மனைவி கட்டி வாழ்ந்தவங்க இருந்திருக்காங்க. அதில் உள்ள பாவத்தினுடைய பிறப்பு அம்சத்தில் ஒரு பாதிப்பு தான் இவனுடைய கல்யாணத்தை இப்போ தடை போட்டு வச்சிருக்கு. இவனும் இருதார யோகம் உடையவன். அதனால் இந்த நிலைகளிலிருந்து மாற்றி ஜெயிச்சு தாரேன். நாளைக்கு காலையில் என்னை பார்த்து போங்க. இன்னைக்கு ஊருக்கு போனால் போயிட்டு வாங்குவோம். 2 நாள் ஆச்சு. நாளையோட 3 நாள் ஆயிரும்ல. வாங்க வாங்க, காலையில் பார்த்துப்போம். பார்த்து உடனே ஊருக்கு போயிடலாம். இந்தாடா நல்லா இருக்கு. இவன் வெளிநாட்டில் தான். இவனுக்கு வயசு எத்தனைப்பா? 45 வயசுக்கு மேலே இவன் வெளிநாட்டில் க்ரீன் கார்டு வாங்கி உட்காந்துருப்பான். புரியுதா? கால் வந்துட்டு வாங்க, போய்ட்டு வாங்க. அடுத்து பேசலாம். பராசக்தி அதே 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 என்னப்பா? கால் வந்துட்டு வரலாம். கூக்குரலாலே கிடைக்காது, அந்த கோர்ட்டுக்கு போனால் திரும்பாது, போனால் போகட்டும் போடா. இன்னொரு தடவை கால் வந்துடலாம். ஒரு கிழவி என்னை கடிச்சிருமான்னு நிற்கா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீதிமன்றத்தினுடைய உன்னுடைய வழக்கில் நியாயம் இருக்குது. ஆனால் உன் மீது தேவையில்லாமல் கிரிமினல் குற்றமும் சிவில் குற்றமும் சேர்த்து எழுதப்பட்டிருக்கு. அதுலேருந்து உன்னை மீட்டி நான் வெற்றியாக்கி தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? ஆமாம், பக்கத்தில் வா. உன்னுடைய தொழிலை வளமாக்கி வெற்றியாக்கி தாரேன். முருகப்பெருமானுடைய அருள் உன் குடும்பத்துக்கு உண்டு. என் கருணையினால் நீ உயர்ந்து கொண்டிருப்பாய். விடுதலை ஆகிவிட்டாய். சென்று வரலாம் மகனே. 3 முறை என்னையை பார்ப்பாயாக. கருப்பசாமி, எனக்கு உரிமையான வீட்டை தராமல் வச்சு எரிக்கிருக்காங்க. கிடைக்குமா கிடைக்காதா? இல்லை கழுத்தை நெரிக்கட்டுமா? உன் வீடு எங்கே இருக்கு? கால் வந்துட்டு வா. உங்கள் வீடு எங்கே இருக்கு? வீட்டுக்கு என்ன செய்யணும்? சரி சரி. இப்போ 2 தடவை வேணுங்கிறீங்களா? நீங்கள் இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாக்கா. ஏ முனியாண்டி ஜடையாண்டி முப்பெரு மகுட்டாண்டி ஈஸ்வரம் பக்கத்திலே இருக்கானேவர் தாண்டி மாயாண்டி சித்தர் என்று சுருட்டையும் இழுத்து கொண்டு. ஏக்காவா நல்லா இருக்கியா? உன் வீட்டை விற்க விடாமல் பக்கத்தில் உள்ள வந்து தடுத்துக்கிட்டு இருக்கான்.
அவன் ஏன் தடுத்துக்கிட்டு இருக்கான்? என்கிட்ட போட்ட சண்டி அவன்கிட்ட போட்டிருக்கலாம்ல, குடும்பியை பிச்சிருவான். போடக்கூடாது. கருப்பசாமி அவங்க மனத்தை மாற்றி என் வீட்டை விற்று எனக்கு பணத்தை கொடுத்துரு, நான் அதுக்கு அடுத்து அந்த ஏரியாக்குள்ளே போக மாட்டேன், வேறு ஊருக்கே போயிடுறேன். கால் வந்துட்டு வா. என்ன நான் வரேன், அங்கே இருக்கிறேன், இப்போ கேட்குறேன், வா. ஏம்மா நீ இருக்கிற இடத்துல கருப்பசாமி இருக்காரா? கற்பராயன் இருக்காரா? கற்பராயன் பேரை மாற்றி வச்சுக்கிட்டே, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்ன முனியாண்டி சாமி எங்கே இருக்கார்? முனீஸ்வரன் இருக்காரா? சடையாண்டி, முனியாண்டி, மாயாண்டி, சுடரையாண்டி, காளியாத்தா இருக்காளா? சரி, கால் வந்துட்டு வா. அத்தனை வரையும் கூப்பிட்டு என்னன்னு கட்டுவோம். ஜீவசக்தி இந்தா 38 நாட்களில் அட்வான்ஸ் வாங்கிட்டு வருவேன். ஒரு சிறந்த வழக்கறிஞரின் உதவியால் நடக்கும். காப்பாற்றி தரேன், போயிட்டு வா. இந்தா இன்னும் ஏற்ற மாட்டல அக்கா, என் தங்கம் இல்லை, போயிட்டு வா. அதெல்லாம் சொல்ல கேட்க மாட்டான். அதுக்கு அடுத்து பறிபோன வீடு கிடைக்குமா அல்லது வேற வீடு அமையுமா? அதுக்கு அடுத்து பொம்பளை பிள்ளை கல்யாணத்தை வந்தமா கேட்டு வந்தவங்க யாரு? அங்கே நின்று கொள்ளுங்கள், அப்பா உன்னால வந்து நிற்கோங்க, நான் பார்த்துக்கிட்டு. என்ன வண்டி வச்சிருக்கிற? என்ன கார் அது? வண்டியெல்லாம் ஒழுங்கா ஓடுதா? நான் வண்டியை பற்றியே மண்டையை ஓட்டிக்கிட்டு இருக்க. ஒரு வண்டியும் ஓட மாட்டேக்கு, வாழ்க்கை வண்டியும் ஓட்ட மாட்டேக்கு. எப்படி பார்க்க போகிறேன், எப்படா வாழ போகிறேன்? கால் வந்துட்டு வா. என்னக்கா செய்யணுப்பா? உங்களுக்கு டீ வாங்கி தரணுமா? அப்படியா? பே உள்ள எவ்வளோ கோவப்படுது பாருடா. கள்ளக்குறிச்சி உத்தரவு ஒரு 9 மணிக்கு இருக்கு பக்கத்தில். கர்மசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 9 ஆண்டுகளுக்கு முன்னால் கொடி கட்டி பறந்து உன் அட்ரஸ்லாம் புகழ் வாங்குச்சு திருப்பூரில். ஆனால் இடையில் ஒரு வண்டி குறிப்பிட்ட வருஷத்தில் சேதமாகி சட்டப்படி லாக் ஆகுச்சு. உண்மையா? அதில் ரொம்ப லட்சக்கணக்கான பணங்களும் நஷ்டமாகுச்சு. ஒரு உயிரே போயிருக்குமோங்கிற சந்தேகமும் ஏற்பட்டுருச்சு. மனந்தேடா, கால் வந்துட்டு வா. இலங்கை வர போயிட்டு வரணும். அப்பொழுது மாந்திரிகம் ஆரம்பித்து உன்னுடைய தொழில் பறி போய், இருக்கிற வீடு சம்பந்தமான விஷயமும் பறி போய், பல பணங்கள் நஷ்டமாகி, ஒரு சட்டப்படி ஒருத்தன் உதவுவான்னு சொல்லி அவனே உனக்கு எதிரியாகி உன்னை ஏமாற்றி கோர்ட்டு நாட்டு எல்லாமே உன்னைய தோற்க அடிச்சிடுதடா. இப்போ உனக்கு இருக்க வண்டியும் ஓட்டணும், உன் கடனையும் தீர்க்கணும். ஆமாம், புதுமையாக உனக்கு ஒரு மாளிகை கட்டித்தரேன், என் பேரை போட்டு வாழ்ந்துக்கோ. அப்புறம் ஒரு சின்ன விஷயம், ஒரு வியாபார ஸ்தாபனம் ஆரம்பிக்கலாமா? சரி, ஒரு பேக்கரிஸ் ஆரம்பிச்சுக்கோ. வெற்றி உண்டு, செல்வமாக இருப்பேன். 3 முறை என்னைய பார்க்கலாங்க, ஆனந்தப்படுவீர்கள், அமைதியாகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். கால் வந்துட்டு வரலாம். லே கனியை சாதாரணமாக நினச்சிடாதடா குட்டி பேல. அடுத்து வரும்போது சரக்கு வாங்கிட்டு வந்துடுடா. போயிட்டாங்க. இன்னொரு தடவை கால் விட்டு வாக்கு. அப்பா, அவங்கள்ட்ட கேட்டு நீ விளக்கம் சொன்னால் போதும், புது கதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன வேணும்? பெரிய பாப்பாவுக்கு கல்யாணம் முடிக்கணும், வெளியில் இருக்கிற பணம் கொஞ்சம் வரணும். நான் 2 வாரம் இப்போ தரேன். சரி, பணம் கொஞ்சம் லேட்டாக வரும். சரி, 6 மாதத்தில் பெரிய பாப்பாவுக்கு கல்யாணத்தை முடிச்சு தந்துடுவேன். தொழில் ஓட்டணும். இன்னும் ஒரு 90 நாளையில் இவளுக்கு ஒரு வேலை கிடச்சிரும். புரியுதா? இந்த 2ஐயும் நான் பண்ணித்தரேன். சாமி, நீங்கள் சொன்னீங்க தொழில் கொஞ்சம் முறையாக இருக்குன்னு எங்கள் சொந்த கட்டடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். அதை 3 மாதத்தில் ஓட்டி தரேன். ஆமாம், இப்போ நீங்கள் ஓட்டக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதுக்குரிய ப்ராடக்ட் பொருள்களெல்லாம் இதுவரை கிடைக்காம தான் வீணாக அந்த மிஷினெல்லாம் போட்டு நீ கடத்தை கட்டி
வாடகையை கட்டி பணமெல்லாம் வீணாகுச்சு. அதனால் இப்போ சொந்த இடத்துல இருக்குது, மீண்டும் அந்த ப்ராடக்ட் வருமா வராதான்னு ஒரு சந்தேகம் வேறு உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. அதை வர வைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. தொழிலை தொடங்கலாம், அசத்திடுவோம். போதுமா? ஆர்டர் நீங்கள் தான் பிடிச்சி கொடுக்கணும். நீ கூடுதலாக பேசுவீங்க. இல்லைங்க சாமி, நீங்கள் சொன்னால் வரும் சாமி. அது கருப்பசாமிக்கு வெற்றிமாலை கொடுப்பா. இந்தா ஆர்டர் வரும், தொழிலை வெற்றியாக்கி தரேன், சரிங்க ஆனந்தமாக நடத்தி தரேன். சரிங்க சாமி. ஒவ்வொரு நாளும் தியானம் செய். சனி பகவானுடைய ஆட்சி இருப்பதனால் உன் மனம் சஞ்சலம் அடைகிறது, ஜட்ஜ்மெண்ட் எடுக்க முடியாத குழப்பத்தில் இருக்கிறாய். அதை தீர்த்து தருகிறேன். கருப்பசாமிக்கு பகவானே, கருப்பசாமி உன் கழுத்தில் அணிவிக்கப்பட்ட மாலை இது பூரணமான வெற்றியை கொடுத்து ஆனந்தப்பட வேண்டும். வாழ்க. கருப்பசாமிக்கு எல்லாம் ஜெயிச்சுவாங்க செல்லக்குட்டி. 3 மாதத்தில் உனக்கு வேலைக்குரிய அறிகுறி கிடைச்சிரும். என்னை பார்க்க ஓடிவாரு. கருப்பசாமிக்கு அப்படியா? கருப்பசாமி, நாங்கள் புருஷ முண்டாட்டி 2 பேரும் சந்தோஷமாக இருக்க முடியலை, மனசெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் தனிப்பட்ட நிலையில் நான் இருந்து எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையை ஓட்டுவேன்னு ஒரு பொட்டச்சி கேட்காளே. கால் வந்துட்டு வா. யாரு? என்னம்மா? யார் இவரு? சரி, என்ன செய்யணும் இப்போ? ஒரு கம்பெனியில் உங்களுக்கு காசு ₹1 முதலீடு போட்டு வச்சுக்கிறப்பா, அது எங்களுக்கு முழுசாக எங்களுக்கு செட்டில் ஆகணும். உங்கள் பணம் எங்களுக்கு அது நஷ்டமாகக்கூடாது. அது எவ்வளோன்னு உங்கள் வாயால் சொல்லுங்கப்பா. என்ன கோடி ரூபாய்கள் நீங்கள் ஏன் பண்ணி செஞ்சுருக்கீங்க? ஆமாம் சாமி. சரியானா? ஆமாம் சாமி. அது என்ன கம்பெனி? கண்ணை மூடுங்க 2 பேரும். எந்த கம்பெனியில் போட்டிங்களோ அவன் வேறு அக்ரிமெண்ட் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆக்கி போயிட்டானே. ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணமும் கிடைக்கும், தொழிலும் கிடைக்கும். ஆனால் வாங்கி தந்துட்டா போதுங்களா? கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு பிள்ளையின் திருமண வாழ்வை பற்றி கேட்டு வந்தது யாரு? இந்தா நல்ல முறையில் வெற்றியாக்கி தரேன், பணத்தை வாங்கி தரேன். வாங்க. வண்டி போட்டு ஒரு பக்கத்துக்கு கை கால் நரம்புகள் வலி இருக்கு, என்ன விஷயம்யா? இந்தா பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றுறேன். போயிட்டு வாங்க. வண்டி வாங்கலாமா சாமி? ஆ, என்னை போட்டு ஓட்டுங்க. போங்க போங்க. கருப்பசாமிக்கு கால் வந்துட்டு வாமா. அப்புறம் சகோதரனுக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்குது, அதுக்கு வழிவகுத்து தரணும்னு சொல்லி